நமஸ்காரம். நமக்கு உடம்பு நன்றாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறோம். அந்த சமயம் வேடிக்கை, விளையாட்டு எல்லாம் பிடித்திருக்கும். பாடல்கள் கேட்கலாம், சங்கீதம் பிடிக்கும், நாடகம் பார்க்க பிடிக்கும், கதை புத்தகங்கள் எல்லாம் படிப்போம், குழந்தைகளோடு விளையாடுவோம், எல்லாம் நன்றாக இருக்கும். ஆனால் அதே நமக்கு ஏதோ ஆரோக்கிய கேடு, உடல் நலமாக இல்லை, வலிக்கிறது. அது ஜுரமாக இருக்கட்டும், உடம்பு வலியாக இருக்கட்டும், அல்லது பிராக்சர் ஏற்பட்டு துன்பப்படுவதாக இருக்கட்டும், உடம்பில் ஏதோ புண்ணு, கஷ்டம், இதே போலெல்லாம் இருக்கும்போது இதே வாடிக்கை, விளையாட்டு, வினோதம் இதெல்லாம் நமக்கு ஈர்க்குமா? விளையாடுவோமா? அதில் மனம் செல்லுமா? அது கஷ்டம்தான். எல்லாம் நன்றாக இருக்கும்போது வேண்டுமானால் விளையாட தோன்றும், படிக்க தோன்றும். நன்றாக இல்லை என்றால் அதிலெல்லாம் மனம் ஈடுபடாது. இத்தனைக்கும் அருகே இருப்பவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மன மாறுதலுக்காகவாவது இதை செய்து பாரேன். அங்குதான் ஒரு சிக்கல். அதில் மனம் ஈடுபட்டு மாறி வலியை மறக்க வேண்டுமா, அல்லது வலி அதில் ஈடுபடவே விடாதா? நிச்சயமா இந்த வலி அதில் ஈடுபட விடாது. ஏதோ பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுவதற்காக நாம் கொஞ்சம் அதை பண்ண பார்ப்போமே தவிர, என்னால் முடியவில்லை, விட்டுவிடேன் என்று சொல்லிவிடுவோம். ஏனெனில் இந்த வலியை போக்கக்கூடிய சக்தியோ, இதை மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்போ உலகத்தில் மற்ற விஷயங்களில் கிடையாது. ஓரளவுக்கு குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தோமானால் அந்த ஈர்ப்பு வரலாம். அதுவே கஷ்டம், ரொம்ப நேரம் நீடிக்காது. அதுகள் எவ்வளவு தொந்தரவு பண்ண போதெல்லாம் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு இப்படி பண்ணுகிறாள், அப்படி பண்ணுகிறான்னு சொல்லி வேடிக்கை பண்ணுகிறோம். இதே நமக்கு உடல்நல குறைவாக இருக்கும் போது குழந்தை வந்து தொந்தரவு செய்தால் எரிச்சல் வரும். அதனால் அந்த சமயத்தில் உள்ளத்தை மற்றொரு இடத்தில் ஈடுபடுத்துவது கஷ்டம். இது புரிகிறது. ஆனால் அதே பெருமானிடத்திலும் பாசுரங்கள் சொல்லுவது, ஸ்லோகம் சொல்லுவது, பூஜை பண்ணுவது, அவருடைய சரித்திரங்களை வாசிப்பது, இதில் மனம் ஈடுபடுமா? கீதை கேட்கிறோம், பாகவதம் கேட்கிறோம், ஆழ்வார்கள் பாசுரங்களை எல்லாம் கேட்கிறோம். உடல் நுரை குறைவாக இருக்கும் போது இதெல்லாம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார்கள். அதுவும் இதே மாதிரி தானா? உடல் நன்றாக இருக்கும் போதுதான் கேட்க முடியும். உடல் நல குறைவு இருந்தால் கேட்க இயலாது. சரி, எழுந்திருந்து கோவிலுக்கு போவதென்றால் கைகால் வலிக்கிறது, முடியாது. சரி, இருந்த இடத்திலேருந்து படித்து பார்க்கலாமேன்னு சொல்லுவார்கள். என்னமோ மனம் ஈடுபடவில்லையே. பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே என்று தம் பெரியாழ்வார் திருமொழியில் பாடுகிறார். பகவானை ஏன் பற்றுகிறோம்? நாம் கஷ்டப்படும் காலத்தில் துணையாவார் என்றுதான் பற்றுகிறோம். அது கஷ்டப்படும் காலத்தில் பற்ற வேண்டுமா, அல்லது நன்றாக இருக்கும்போது பற்ற வேண்டுமா? அதை ஆழ்வாரே சொல்லிவிட்டார். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவணை பள்ளியானே. 4ஆம் பத்து 10ஆம் திருமொழியில் முதல் பாசுரம். எனக்கு வியாதி வந்து படுத்தும் போது, எய்ப்பு என்ன வந்து நலியும் போது, மூப்பு வருகிறது, வியாதி வருகிறது, அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அந்த சமயத்திலே நினைவு உன் பேரில் செல்லுமா தெரியவில்லை. இதுதான் நமக்கும் தோன்றும். எங்களாரையும் உடம்பு சரியில்லாத போது நினைக்க முடியவில்லை, பெரியாழ்வாரும் நினைக்க முடியவில்லை என்று தானே சொல்லியிருக்கிறார்.
அவர் அப்படி சொல்லவில்லை. நினைவே தப்பிப்போமானால் நினைக்க முடியாதேன்னு சொல்லுகிறார். நினைவிருக்கும் போது ஈடுபடாதுன்னு சொல்லவில்லை. கடைசியில் நினைவு தப்பிவிடுமே, அப்போது எப்படி பெருமான நினைக்க? அதற்காகத்தான் நினைவிருக்கும் போது சரணம்னு சொல்லி வைத்தேன் என்று கூறுகிறார். இதில் உலக விஷயங்களில் ஈடுபடாதது புரிந்து கொள்ளலாம், அவ்வளவு சக்தி கிடையாது. மேலும் நம் வலியை போக்கும் ஆற்றல் இல்லை. ஆனால் பெருமான் விஷயம் அப்படி அல்ல. இந்த வியாதி, வலி இவற்றை போக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. பாதிப்பை குறைக்க முடியும். தெய்வத்தன்மை ஆயிற்றே. இதெல்லாம் மனித விஷயங்கள், அது தெய்வத்தது. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதிகளை பெருமான் மறக்கடித்திருக்கிறார். சரி, வர வைப்பானேன் மறக்கடிப்பானேன், வரவிடாமலே இருந்திருக்கலாமேன்னு கேட்கலாம், செய்யலாம். ஆனால் நம் கர்மம் விடுமா? அது வந்தால் அதற்குண்டான துக்கத்தை பட்டாக வேண்டும். தனக்கும் துக்கம், சுற்றி இருப்பவர்களுக்கும் துக்கம். இந்த பாதித்தை குறைக்க வேண்டுமானால் கண்டிப்பா பகவத் தியானம், நாம சங்கீர்த்தனம், அவருடைய குணங்களை நினைத்து பார்த்தல், கொஞ்சம் நீடித்த நேரத்துக்கு பண்ணி பிடிவாதமாக அந்த நினைவில் இருந்தோமானால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலும் மனமும் வழிக்கு வரும். ஆனால் தொடங்கும் போது இது வேண்டாமே, முடியவில்லையே என்றுதான் சொல்ல தோன்றும், எதுவும் வேண்டாம்னு தோன்றும். ஆனால் இந்த உண்மைகளை நமக்கு நாமே சொல்லி பார்த்து, நான் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறேன், கொஞ்சம் முயற்சிப்போமே. ஆத்மா வேறாயிற்றே, இந்த உடலெல்லாம் வலி சரீரத்துக்கு, உடலுக்குத்தானே. ஆத்மா சிறப்பவனாயிற்றே, அவன் பெருமானுடையவனாயிற்றேன்னு சற்று நினைத்துக் கொண்டு மறுபடியும் ஒரு முறை முயற்சி எடுத்து பெருமானையே தியானித்தால், அவன் குணங்களை நினைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இது கட்டுப்பாட்டுக்கு வரும். அதை பண்ணி பார்த்து, நீடித்து பண்ணி பார்த்தால் கண்டிப்பா யாருக்கும் புலப்படும். வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு சொல்கிறோம். மருத்துவனாயன் மாமணிவண்ணன் ஆழ்வாருடைய பாசுரம். நிர்வாணம் பேஷஜம் பிஷகு, அவரே மருத்துவர், அவரே மருந்து. இந்த உண்மையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரியும். ஆனால் புரிய புரிய கண்டிப்பா அனுபவத்திலே அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.